வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேபி கார்ன் வச்சு ஒரு கிரேவி தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் பேபி கார்னை வந்து ரவுண்டா கட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, வெந்த பேபி கார்ன் ரெடியா இருக்கு. இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து சீரகம், ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு வந்து தாளிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் நம்ம முதல்ல. இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. நெக்ஸ்ட் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து மஞ்சள் பொடி, உப்பு 2த்தையும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. காரத்துக்கு வந்து வரமிளகா பொடி பற்றி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகா வந்து சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சைஸ்ல தான் போட்டு அரைச்சோம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா பொடி. இது கூடவே வந்து நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்து கோலாபுரி மசாலா பொடி, அதையும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுது. இப்போ வேக வச்ச பேபி கார்ன் சேர்த்துடலாம். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா முந்திரி பருப்பை வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வரணும். இது கூடவே வந்து காஞ்ச வெந்தய கீரை இலை அதையும் சேர்த்துருவோம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்செடுத்து மேலாக ஒரே ஒரு பீஸ் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய பேபி கார்ன் கிரேவி வந்து ரெடி. இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கீ ரைஸ் இல்லை ஜீரா ரைஸ் எது கூடவும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.